அளவுக்கு துல்லியமாக ஒரு தாக்குதலை ஈரான் கொடுத்துருக்குது. இந்த துல்லிய தாக்குதலுக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் ஒரு சந்தேகப்படுறாங்க. என்னென்னா, ரஷ்யா தான் தன்னுடைய சேட்டலைட் மூலம் இங்கே ஃப்ளைட் போகுது, இன்னது நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை ஈரானுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஈரான் தாக்கி இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உளவுல அவர்களுடைய திட்டத்தில் கருது கொள்கிறாங்க. ஏன்னா இந்த தாக்குதல் முறையெல்லாம் பார்க்கும்போது இது ரஷ்யா தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவல் ஒரு யூகமாக கசிய ஆரம்பிக்கிறது. இதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது ஒரு காமெடி செய்தி தான். இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், உக்ரைன் படை வீரர்கள் மத்திய கிழக்கில் என்ன செய்கிறாங்க குதிக்கப்படுறாங்க. காரணம் என்னென்னா, ரஷ்யாவுடைய தாக்குதல் முறை அமெரிக்கா கூட தெரியாது, இஸ்ரேலுக்கு கூட தெரியாது. யாருக்கு தெரியும்டா, பக்கத்தில் இருந்துட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக யுத்தம் நடந்துட்டு வரும் உக்ரைனுக்கு தான் தெரியும். ஏன்னா உக்ரைனுக்கு ரஷ்யா அடிச்சுக்கிட்டே இருக்குது, செவுட்டில் போட்டு போட்டு வச்சிருக்கிறது. இவங்க ஏதோ பெரிய ஜாம்பவான் மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிராகவும் ரஷ்யாவோட திட்டத்துக்கு எதிராகவும் களமிறங்க போகிறதா வந்திருக்கிறாங்க. இப்போது உக்ரைன் ஏற்கனவே ரஷ்யாவை தாக்கி வெற்றி கொள்ளப்பட்டிருந்தால் பிரச்சனை கிடையாது, ரஷ்யாவுடைய திட்டத்தை தெரிவதற்கு. ரஷ்யாவுக்கிட்ட அறையும் அடி வாங்கிட்டு பல வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இருக்க உக்ரைனு ரஷ்யாவுடைய பிளானை சொல்லிக் கொடுக்குறதுக்காக மத்திய கிழக்கு வந்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் என்ன செய்கிறது, வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த யுத்தத்தில் இதுவரை ஈரானுக்கு தான் வெற்றி கிடைத்திருக்கிறது. மக்கள் போராட்டமாக கொண்டு வரப்பட்டு யுத்தம் என்றாலும் சரி, ஈஜிப்டு பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் வகித்து யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று சொன்னாலும் சரி, எந்த வகையில் கொண்டு வந்தாலும் ஈரானுக்கு இதுவரை யுத்தத்தில் வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈரான் மூணது வெறும் ஹார்மோஸ் கடல் பகுதியை மட்டுமல்ல, உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் தொண்டை குழியை பிடிச்சிருக்கிறது. ஆடி போய் நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் சமாதானத்தை சொன்னால் மீசையில் மண் ஒட்ட மாதிரி போயிருங்கிறதுனால மீசையில் மண் ஒட்டாத மாதிரி அவனை இவனன்னு கொஞ்சம் பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் கள நிலவரம். இதுதான் இப்போது வரை நடந்திருக்கிறது. பல ஏஐகளில் பல பொய்யான வீடியோக்களை பரிமாறிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கூடாது. ஏன்னா பொய் தகவல்களை சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த தகவலை மட்டும் என்ன செய்யுங்க பதிவு